நீங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் ஆதிக்கு அவரை புரிய வைங்கன்னு சொல்லுவார். ஆதிக்கு வந்துட்டு மேம் நீங்கள் வே செஞ்சு சாரை புரிய வைங்கன்னு சொல்லுவார். நான் வந்துட்டு லிட்டரலி I was like sandwiched. Satyabama Institute of Science and Technology, admissions open. டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond price is starting from 22,800 per carat. டுவல் ஆக்ஷன்லாம் இருக்கு, பையனாவும் வராரு அஜித் சார், அந்த மாதிரிலாம் நான் கேள்விப்பட்டேன். The film will be like what the audience will like. Adik itself, அவரே ஒரு பெரிய fan. How he wants to see Ajit sir. So sweet. கோட் சூட் போட்டு ஒரு ஸ்லோ மோஷன் இருக்காங்க. We had one tiger print embroidery. For every dress நம்ம வந்துட்டு பேசிக் இல்லாமல் இதுதான் கொஞ்சம் வேறு இருந்தால் சார் ஃபஸ்ட்டு கேட்பாங்க, இதுக்கு நம்மளுக்கு தேவையா, எனக்கு இந்த என்னோட ஏஜ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா, அப்படியெல்லாம் கேட்பாங்க. யூஸ்வலி he doesn't wear makeup at all. எப்போவுமே இது வரைக்கும் நான் மேக்கப் போட்டதே இல்லை சார். அப்படியே லிட்டரலாக வைப் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தண்ணி வராரு வழி விடுறா. விஷ்ணு சார் அண்ட் அஜித் சார் அது இப்போ நடக்குது. உங்களை வந்து எப்போதான் சந்திக்க முடியுது, ஆனால் சந்திக்கும் பொழுது ஒரு பேங்கோட தான் வந்து நீங்கள் வரீங்க. ஸோ இந்த முறை வந்து குட் ஃபார் குட் பேட் அக்லி. உங்களோட அசோசியேஷன் வித் அஜித் சார் அப்படின்றதுமே ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா ஐ திங்க் டக்குனு பில்லா தான் எல்லாருக்குமே ஞாபகத்துக்கு வரும். இன்னைக்கு வரைக்கும் வந்து ஒரு கோட் சூட் யாராவது போட்டு வந்தால் உடனே ரெஃபரன்ஸ் வந்து என்ன நீ வந்து பெரிய பில்லா அஜித்தா, அந்த மாதிரி தான் வந்து ஒரு கமெண்ட் பாஸ் பண்ணுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் அதை பற்றி சொல்லுங்க, யோர் அசோசியேஷன் வித் அஜித் சார். ஆக்சுவலி அஜித் சாருக்கு நான் ஒர்க் பண்ணது வந்து ஃபஸ்ட்டு அசோகா, ஈவன் பிஃபோர் பில்லா. அப்போ தான் நானும் விஷ்ணு ஃபஸ்ட்டு சாரை பார்த்தோம். ஸோ தட் இஸ் வென் we first met him. He had come for நான் அந்த படத்துக்கு நான் that was my first film as a costume designer. ஸோ அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு சாருக்கு பண்ணியிருந்தேன். தென் ஸ்லோலி when we came back here, மூவ் பண்ணி நாங்கள் சென்னைக்கு வந்தோன்னே ஒரு விஷ்ணு அப்போ அதை பட்டியல் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் சார் கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் படம் பண்ணுறீங்களான்னு கேட்கும்போது தான் we worked again for Billa. From then mostly I've worked a lot of films with him. அண்ட் ட்ரெய்லர் பார்த்ததுக்கப்புறம் எல்லா ஏகே சார் ஃபேன்ஸ்க்கும் ஒரு பயங்கர வெயிட்டிங் வந்து ஜாஸ்தி ஆகிட்டதுக்கு ஒரு முக்கியமான காரணம் நிறைய ரெஃபரன்சஸ் இருக்குது, பழைய படங்களோட ரெஃபரன்சஸ். அதுக்கே வந்து எல்லோரும் வெறி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ காஸ்டியூம்ஸ் பொறுத்த வரைக்கும் இப்போ அமர்கலமாக இருக்கட்டும், சிட்டிசனாக இருக்கட்டும், இல்லை பில்லாவாக இருக்கட்டும், மங்காத்தாவாக இருக்கட்டும், அது ஏதாவது கொண்டு வரத்துக்கான ஸ்பேஸ் இருந்ததா? அது எனக்கு எதுவுமே தெரியாது. நான் வந்துட்டு வாட் எவர் ஆதிக்கு அவருக்கு ரெஃபரன்ஸ் காட்டிட்டு எனக்கு இது வேணும்னு சொன்னார்னா நான் அதை ரெக்ரியேட் பண்ணி அந்த ரெஃபரன்ஸ்ல ஏதாவது அந்த படம் அது நாளானிக்கு தான் பார்க்க போறீங்களே படத்தை, ஒரு லைட்டா ஏதாவது சொல்லுவீங்கன்னு பார்த்தா வந்து இப்படி எனக்கு தெரியல அவர் என்ன ரிவீல் பண்ணியிருக்காரு எதுவுமே தெரியல. பிகாஸ் ஹீஸ் ஆல்சோ கிவிங் இன்டர்வியூஸ் நான் நினைக்கிறேன். ஸோ பட் he for sure I know he'll make it the film will be like what the audience will like, because fans will like. ஏன்னா ஆதிக் itself அவரே ஒரு பெரிய fan. So he knows exactly how he wants to see Ajit sir. So அதனால I think he's done a great job. ஒண்ணே மட்டும் சொல்லுங்க, கோட் சூட் போட்டு ஒரு ஸ்லோ மோஷன் இருக்கா மேம்? அதுதான் நீங்கள் ட்ரெய்லரில் பார்த்தீங்களா? பார்க்கலையா? தெரியலையே எனக்கு. இருக்குல்ல கோட் தெரியல, நீங்கள் பாருங்க. ஐயோ என்ன மேம் தெரியல, நானும் படம் பார்க்கல. எனக்கு ட்ரெய்லர்லேயே வந்து லைட்டாக ஒரு பில்லா ரெஃபரன்ஸ் பார்த்தோம். நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, அது தெரியல எனக்கு பில்லா ரெஃபரன்ஸா என்னன்னு சொல்லிட்டு. பட் we had one tiger print embroidery. அப்படினாலே அது கொஞ்சம் பில்லா கனெக்ட் தான. tiger print பில்லால இருந்ததா? இல்லையே, இது வந்துட்டு தெரியல எனக்கு. இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பண்ணல பில்லால. இதுக்கு நாங்கள் கஸ்டம் மேடாக நம்ம அதை ஆக்சுவலாக பண்ணோம். ஓகே, அந்த இது வந்துட்டு அவருக்கு அது ஒரு டிராகன் இதெல்லாம் இருக்கும், அதெல்லாமே we did everything custom made for him. Actually lot of work has gone into the costumes. And from எனக்கும் இது வந்து பெரிய like a big challenge. ஏன்னா it's something which I have not done before. Most of it are very loud, கொஞ்சம் different. For சாரையும் கன்வின்ஸ் பண்ணி we have to make him wear. ஏன்னா சார் doesn't like anything very flamboyant. ஸோ கொஞ்சம் அவர் வந்துட்டு இல்லை வேணுமான்னு நிறைய தடவை கேட்பாரு. ஸோ ஸ்லோவாக நானும் அதான் ஆதிக்கும் அப்படியே ஸ்லோவாக காட்டி இது பண்ணலாமா, எப்படி போடலாம் என்னன்னு சொல்லி தான் கேட்கணும். கரெக்ட். நான் ஆக்சுவலி நெக்ஸ்ட் கொஸ்டின் அதான் கேட்கலாம் வந்தேன். கொஞ்சம் கொரியன் ஸ்டைலில் வந்து அந்த கலர்ஸ் ஒரு மாதிரி ஃப்ளோரசன் க்ரீன் அந்த மாதிரி கொஞ்சம் கலர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ண சாருக்கு. ஃப்ளோரசன் க்ரீனில் அது கலர்ஃபுல்லாக அது வந்து கொரியன் இது இல்லை, இட்டாலியன் ஷர்ட்ஸ் எல்லாம் அந்த வர்சாஷி அந்த மாதிரி ஷர்ட்ஸ்லாம் இருப்பாங்களா, பிரிண்டட் ஷர்ட்ஸு. ஸோ தட் ஹோல் அந்த
வெரி இட்டாலியன் ஸ்பேஸ்ல தான் Multicolored மல்டி அந்த கலர்டா மாதிரி. இருக்கும்ல அந்த மாதிரி ஸ்பேஸ்ல தான் பண்ணியிருக்கோம். எதுக்கு சார் ரொம்ப கூச்சப்பட்ட ஐயோ இது போடணுமா அப்படின்னு? எல்லாத்துக்குமே அவர் எவ்ரி ட்ரெஸ் நம்ம வந்துட்டு பேசிக் இல்லாமல் இதுதான் கொஞ்சம் வேறு இருந்தால் சார் ஃபஸ்ட்டு கேட்பாங்க, இதுக்கு நம்மளுக்கு இது தேவையா, இது நான் போடணுமா, எனக்கு இந்த என்னோட ஏஜ் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படிலாம் கேட்பாங்க. நம்ம வேறு யாருமே எதுவுமே கேட்க வேணாம், அவரே எல்லா கொஸ்டினும் எதுக்கு நம்ம இதெல்லாம் போடணும், வேண்டாம் இது நம்ம சிம்பிளாக போயிடலாமா அப்படி தான் கேட்பாங்க. எல்லா படத்துக்கும் அப்படி தான் கேட்பாரு. ஆனால் இந்த படத்தில் எப்படியோ ஐ திங்க் த ஃபில்ம் ஆல்சோ நீடட் இட். அதனால் என்னை வந்துட்டு அவர் நீங்கள் ப்ளீஸ் கொஞ்சம் ஆதிக்கு அவரை புரிய வைங்கன்னு சொல்லுவார். ஆதிக்கு வந்துட்டு மேம் நீங்கள் வே செஞ்சு சாரை புரிய வைங்கன்னு சொல்லுவார். நான் வந்துட்டு லிட்டரலி ஐ வாஸ் லைக் சாண்ட்விச் பட் ஸ்லோலி பிகாஸ் அவரும் ஆதிக்கும் அவங்க வந்துட்டு நல்லா லைக் ஹி வாண்டட் இட் அண்ட் ஐ திங்க் இட் இஸ் right to give it because the film is like he needed it. அதனால I think we also whatever he told us I think the film needed it. So நிறைய டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் காஸ்டியூம்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தேன்னா டக்குன்னு நிறைய டிஃப்ரெண்ட் கெட்டப்ஸ் ஆஃப் அஜித் சாரே பார்க்க முடியும். அது நிறைய வேலை இந்த படத்தில் ஆக்சுவலாக இட் வாஸ் வெரி பட் இட் இஸ் நைஸ் இன்ட்ரெஸ்டிங் டு பிகாஸ் இது நாங்கள் எல்லாமே அதான் சொன்ன மாதிரி கஸ்டம் மேக் பண்ணி அதுக்கும் அவர் முன்னாடியே ரெஃபரன்சஸ் எல்லாமே கொடுத்துட்டாரு. இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங் வித் ஹிம். ஸோ அவர் எல்லா ரெஃபரன்சஸ் கொடுத்துட்டாரு. ஸோ வி ஹேட் டைம். We planned everything nicely and it was all made in Dubai. Labinishnu ஒருத்தங்க அவங்க தான் பண்ணாங்க எல்லாத்தையுமே. we got everything done. We traveled அங்கே போய் மெஷர்மெண்ட்ஸும் எல்லாமே இது பண்ணிட்டு it was a nice experience for me also. It was nice filming. So first time போட்டு வந்து அப்படி சார் நிற்கும் போது என்ன everybody will come literally எல்லாரும் மீதி அந்த ஃபாரின் crew எல்லாம் இருப்பாங்கல்ல எல்லாரும் வந்து சார் கிட்ட சொல்லுவாங்க நல்லா இருக்கீங்க. So it is nice and sir carries suits really well. Even the printed shirts I think a lot of people came and told him because they've not seen him like that, no? So அதனால even a lot of people came and complimented him. Then he was கொஞ்சம் இதுவாயிட்டாங்க. ஓகே அப்படின்ற மாதிரி. ஆமாம். ஆனாலும் அதுக்கப்புறம் கூட அவர் முதல்ல முடிச்சா எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அவர் போவார். எதுவுமே he is always very simple. ஸோ அதனால அவரால் அது அவ்வளோதான் படம் முடிச்சோன்னு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அவர் டாட்டூ இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஹீ வில் லீவ் அந்த மாதிரி. ஓகே. ஸோ அது ரெடி ஆகிற ப்ராசஸே இந்த முறை கொஞ்சம் ஜாஸ்தி நம்ம வந்து டாட்டூ போடுறது. டாட்டூக்கே 1 hour ஆயிரும். ஃபார் அந்த ஹேரும் அந்த ஹேர் ஸ்டைலில் தே ஹேட் லிட்டில் பிட் ஆஃப் பிளாக் அண்ட் திஸ் திங் அதெல்லாம் இருந்தது. So earlier he didn't want it but once we tried a look test and everything and the character சொன்ன மாதிரி அந்த கேரக்டர் கரெக்டாக இருந்தோன்னா then he was like it's okay fine. So கொஞ்சம் டைம் எடுத்துச்சுக்கா. அவர் usually he doesn't wear makeup at all. எப்போவுமே இது வரைக்கும் நான் மேக்கப் போட்டதே இல்லை சார். அப்படியே லிட்டரலாக வைப் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு தண்ணி வெயிட் பண்ணி தான் வருவார். இது வரைக்கும் எந்த படத்துக்குமே போட்டதில்லை எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் ஒர்க் பண்ண வரைக்கும். ஸோ அதனால இந்த படத்துக்கு தான் நாங்களுக்கு டைம் எடுத்தது. this is the first time we have taken time to glue the tattoos. வந்து கண்ணன் ஒருத்தர் அவர் என் கூட கங்குவாலையும் ஒர்க் பண்ணார். ஸோ அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் அதுக்கு அவரோட ரெஃபரன்ஸ் எல்லாம் அவங்க என்ன வேணும்னு சொல்லியிருந்தாங்களோ அதுக்காக தனியாக டிசைன் பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் நாட் அ ரெடிமேட் tattoo. He is an animator and he is an artist. So he designed the tattoo for him for specifications what இவருக்கு ப்ரொவைட் பண்ண இந்த கேரக்டருக்குன்னு ப்ரொவைட் specification he designed the tattoo and then it was done for sir. So every day வந்து அந்த tattoo போடுறது every day and sir will not take it out and go. அவரால அதெல்லாம் வச்சிட்டு அவருக்கு அதெல்லாமே எடுத்துட்டு கொடுத்துட்டு எல்லாமே கிளியர் பண்ணும். ஸோ அதுக்கு அப்புறம் முடிச்சுட்டு அவருக்கு பொறுமையும் இருக்குது. அதான் நீங்கள் ஆக்சுவலி யூ ஷுட் டூ அன் இன்டர்வியூ வித் கண்ணன் ஆல்சோ. ஏன்னா அவர் சொல்லுவார் எப்படின்னு கடகடன்னு எடுத்துடணும் ஃபுல்லாக எடுத்து க்ளீன் பண்ணிட்டு தான் அவருக்கு போகணும் அது மாதிரி. ஸோ it was a nice experience, different for all of us because இவ்வளோ இது பண்ணதில்லை. ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் சாருக்கு இதெல்லாம் பண்ணி போட்டு. சார் என்ஜாய் பண்ண ஒரு கெட்டப் அப்படின்னா சார் வந்துட்டு இஃப் யூ கிவன் சம்திங் பேசிக் ஹி வில் பி வெரி ஹாப்பி. அதனால் ரொம்ப இது பண்ணாமல் ஆக்சுவலாக அந்த அமர்கலம் மாதிரி ஒரு இது இருந்தது இல்லை அதுக்கு ஹி ரியலி அப்போல்லாம் வெயிட் லாஸ் எல்லாம் ஆயிடுச்சு வேறு. ஸோ ஹி வாஸ் வெரி எக்ஸைட்டட். நல்லா ஆல் மை க்ளோத்ஸ் ஆர் ஃபிட்டிங் வெரி வெல் தேங்க்யூ எல்லாம் சொன்னாங்க. பட் ஈவன் பிளேசர்ஸ் அண்ட் ஆல் தட் ஐ திங்க் இட் லுக்ட் ரியலி நைஸ் ஆன் ஹிம். ஸோ he is always very thankful. அவர் ரொம்ப he is very kind. He'll always come and tell every time.
thank you so much அப்படின்னு எல்லாருக்கும், not just me, but I think when he comes into the set, no, he'll see each one of them, he will greet them, he will, it is lovely working with them. One of the days லலிதா மாஸ்டர், அந்த டான்ஸ் மாஸ்டர் சொன்னார், சார் உங்களை we had met for some ஏதோ ஃபங்க்ஷனுக்கு பார்த்தபோது she was telling him, it was so nice sir, it is so nice when we see you. ஏன்னா ரொம்ப நாளாக தெரியும், நாங்கள் அந்த ஆஞ்சநேயா டைமில் அது ஒர்க் பண்ணும்போது she used to come அப்போல்லாம் வந்துட்டு பேசிட்டு இருக்கோம். அவங்க சொன்னாங்க, இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பார்க்குற போது இட்ஸ் நைஸ்ன்னு சொன்னாங்களா. My heart feels so happy to see you sir, but that is because I think he is so nice. He is generally very nice to everybody on set. So on set, off set, everywhere he's very kind as a person. So I think that's a nice quality I look up to. Yeah. ஸோ ஐ திங்க் அமர்கலம் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஒரு மைல்ஸ்டோன் ஃபிலிம் ஆஃப் அஜித் சார் கரியர் அப்படின்னு நிறைய படங்கள் இருக்குது, அதுலேயும் ஒரு இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த கெட்டப்பில் திருப்பி வரும்போது செட்டை எப்படி ரியாக்ட் பண்ணுது? அதுதான் அந்த இது அப்போ நான் இல்லை ஷூட்டில், பட் தட்ஸ் வாட் ஐம் சேயிங். அது வந்துட்டு அவர் கால் பண்ணி அப்போ கூட அவங்க வந்துட்டு எவ்ரி ட்ரெஸ் இஃப் ஐம் தேர் நோ, அவர் வந்து போட்டுட்டு வந்து தேங்க்யூ ஸோ மச், everybody, people tell him no, he looks nice, he'll come and say thank you அப்படி சொல்லுவார். So but this one I was not there, but he texted saying it, everybody I liked myself when I was wearing it, so thank you அப்படி சொன்னார். சுத்தி இருந்தவங்கலாம் ஒரு மாதிரி எரப்டானதெல்லாம் பயங்கர எக்ஸைட் ஆயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் நாளைக்கு ஆதிக் அவரோட, பட் எவ்ரிடே everybody gets very excited. I think ஆதிக் அவரோட அசிஸ்டன்ட் ஹரிஷ் எல்லாருமே இல்லை, they all like sir a lot. ஸோ அவங்க எல்லாருக்கும் அவரை பிடிக்கும் ரொம்ப. ஸோ அதனால இட் வாஸ் அ லவ்லி ஆம்பியன்ஸ் ஆன் செட் ஆல்சோ. ஸோ சம்டைம்ஸ் நோ, நம்ம செட்டே நல்லா எவ்ரிபடி இஸ் ஹாப்பி அண்ட் தட் ஹோல் தட் வைப்ஸ் ஆர் ஸோ குட். ஐ திங்க் யூ என்ஜாய் த ஃபிலிம் அண்ட் யூ மேக் த ஃபிலிம் அண்ட் த ஃபிலிம் வில் ஆல்சோ God's grace will be nice நினைக்கிறேன். ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு இன்னொரு வெர்ஷன் ஆஃப் அஜித் சார் வந்து நாங்கள் பார்க்கறதுக்கான ஒரு சான்ஸ் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஐ திங்க் சில ஃபேன்ஸ்க்கு அஜித் சார் இப்படி வந்தால் பிடிக்கும், சில ஃபேன்ஸ்க்கு அப்படி. ஐ திங்க் எல்லாருக்குமே வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜாக இந்த படம் இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. கரெக்டா? பிகாஸ் அவர், அதான் நான் சொல்கிறேன்ல, ஆதிக் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் சாரை. ஸோ அதனால அவர் மேக்ஸிமம் எப்படியெல்லாம் அவருக்கு சாரை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கோ எல்லாத்தையும் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் இந்த படத்தில். ஸோ ஐ திங்க் இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் வாட்ச் ஃபார் ஆல் ஹிஸ் ஃபேன்ஸ். நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் வந்து எல்லா பெர்ஃபார்மன்ஸும் ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்துருவீங்க. ஸோ அப்படி உங்களுக்கு இதில் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது இல்லை? நான் படம் ஃபுல்லாக பார்க்கல, இல்லை பெர்ஃபார்மன்ஸை நேரில் பார்க்கும்போது but so many interesting scenes were there, and த்ரிஷாவும் இதில் இருக்காங்க, அவங்களும் she has done a fabulous job. They wanted somebody to match that இது. So I think we both look nice together. So அவங்களுக்கும் அவங்களுக்கும் சாருக்கும் நான் பண்ணிட்டேன். ஓகே. ஸோ அதுவுமே கிட்டத்தட்ட வந்து மங்காத்தாவோட அந்த ஒரு லுக்ல அந்த மாதிரி வர மாதிரி இருக்கா? எனக்கு தெரியல அது இருக்கான்னு. அந்த மாதிரி இல்லை, இது வந்து கம்ப்ளீட்டா இல்ல அந்த வைபா சொல்றேன், அவுட்ஃபிட் இல்ல வைபா. மேபி பிகாஸ் they are all there, அதனால உங்களுக்கு அப்படி தோணி இருக்கும். பட் இல்லை, this is completely ஆதிக் அவரோட whatever he visualized அதே தான் நம்ம பண்ணியிருக்கோம். எல்லாத்துக்கும் மேலே ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட்டாக வந்து சிம்ரன் மேம் கடைசியில் வந்தது தான். ஆனால் நான் பண்ணல அவங்களுக்கு. ஸோ ஐ வாஸ் நாட் தேர் ஆன். ஓகே ஓகே. வேறு என்னெல்லாம் வந்து விஷயங்கள் எதிர்பார்க்கலாம்? நீங்கள் வந்து ஒரு காஸ்டியூம் அப்படின்றத தாண்டி நீங்களும் கண்டிப்பாக சாரோடைய படங்கள் பார்த்து ஒரு என்ஜாய் பண்ணுற ஒரு பர்சனாக தான் இருக்கும். தியேட்டரில் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம்? I think everybody will be happy to see him in so many it's like you will have this nostalgic feeling, and a lot of nostalgic moments will definitely be there நினைக்கிறேன். So even I am also waiting to see how Adik has brought it on screen. And yeah, அதுதான் அவன் சொன்ன மாதிரி I am also waiting like how you guys are all waiting to see. என்னென்ன சீன்லாம் சாரே என்ஜாய் பண்ணாங்க? எங்கே வருதுன்னா நீங்கள் சொல்ல வேணாம், பட் சில சீன்ஸ்லாம் இருக்கலாம். எப்போ சார் I think once he comes in, he's always in that whatever the director tells, he will just perform. And அந்த அவர் வந்துட்டு he's very composed. I think sir is somebody who's very composed, and he doesn't get carried away. He's been there for so many years, he knows how to carry himself. dual actionலாம் இருக்கு, பையனாவும் வராரு அஜித் சார், அந்த மாதிரிலாம் நாங்கள் கேள்விப்பட்டோம். அப்படியா? எனக்கும் தெரியல. அந்த மாதிரி எனக்கு தெரியும். உங்களுக்கு ஒரு ஃபேவரட் நீங்கள் ரொம்ப இது பண்ணி இது கிரியேட் பண்ணி முடிச்சா சாரை போட்டு வந்து பார்க்கும்போது எப்போ வரும் அது ரஃபாக ஏதாவது சொன்னீங்கன்னா நாங்கள் கனெக்ட் பண்ணிப்போம். என்ன மாதிரி ஒரு லுக்கு சாரோடது நீங்கள் படத்தில் நிறைய எல்லாருமே கேட்குறாங்க, அது என்ன ஒரு லுக்? அந்த மாதிரி இல்லைன்னா எவ்ரி லுக் ஐ புட்
புட் இன் ஸோ மச் ஆஃப் அன் எஃபர்ட் பிகாஸ் நம்ம அது சாருக்கும் பிடிக்கணும். அதான் நம்மளுக்கு ஏன்னா அவர் வந்து இந்த மாதிரி இஸ் நாட் வெரி கம்ஃபர்டபுள். ஆக்சுவலி ஸ்பீக்கிங் இஸ் நாட் அட் ஆல் கம்ஃபர்டபுள். இந்த மாதிரி ஒரு இதுலலாம் வர்றதுக்கு அவருக்கு இஸ் நாட் கம்ஃபர்டபுள். ஸோ பட் ஸ்டில் டு மேக் him feel in place, because அது was like a big task, and he was also nice enough to understand that this is needed for the film, and Nadik also justified whatever he wanted. So அதனால I think we were okay with it. ஷாலினி மேம் செட்டுக்கு வந்தாங்களா? ஸ்பெயினில் மட்டும் வந்தாங்க, அவங்க பசங்களை கூட்டிட்டு. சூப்பர். அவங்களாம் என்ன ரியாக்ட் பண்ணாங்க? ஏன்னா அவங்களுக்குமே வந்து ஒரு ஸ்வீட் சர்ப்ரைஸாக இருந்திருக்கும். ஆமாம், ஆனால் அவங்களுக்கு வந்து அவங்க வந்த டைமில் அவ்வளோ நம்மளுக்கு இவ்வளோ இது இல்லை, 1 or 2 தான் இருந்தது. பட் ஐம் ஷுவர் ஷி வுட் ஹவ் ஆல்சோ லைக்ட் த look and everything. No, it is different for actually Anshu Papa. She was also telling a shirt போட்டிருந்தது, auntie I also want this அப்படி சொன்னச்சு. So it's like yes for sure ன்னு சொல்லிடுவாங்க. நான் இன்னும் கொடுக்கல, நான் இப்போ நீங்கள் கேட்கும் போது தான் ஞாபகம் வருது. நாங்கள் I should maybe send some for her now. Yeah. So அவங்க ஜென்சிக்கு பிடிக்கிற மாதிரியான நிறைய காஸ்டியூம்ஸ் அவங்களை கவர்ற மாதிரியும் இப்போ இருக்கு. அவங்க டாட்டர் பிடிச்சிருக்குனா she's such a nice lovely children they have, a nice beautiful family. Yeah. So அவங்க வந்து அப்படி சப்போர்ட் பண்ணும்போது அது திங்க் ரேசிங் டைம்லயே வந்து நம்ம பார்த்தோம் அவங்க வந்து எவ்வளவு ஹாப்பியா சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்றது. they always stand by him. Yeah, it's a nice நிறைய dresses இருக்கு இதுல. நம்ம திடீர்னு you will see கோட் சூட் இருப்பாங்க, அதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா அமர்கலம் அந்த இதுல அந்த ஜோன்ல இருந்தாங்க. then that long suit like this very European இது இருந்தது. then we had these very colorful shirts, then there is coat suits which had embroidery on them. So it's like vast-ஆ நம்ம பண்ணியிருக்கோம் இந்த படத்துல லிட்டரலா. ஸோ இது சால்ட் அண்ட் பெப்பர் மட்டும் இல்லாமல் எல்லா ஹேர் ஸ்டைல் எல்லா கெட்டப் எல்லாமே பண்ணியிருக்கோம் நாங்கள். அதனால நீங்கள் வந்துட்டு எல்லாரும் பார்த்துட்டு நாங்கள் நல்லா ஒழுங்காக இல்லைன்னா அவ்வளோதான், நம்ம சார் நெக்ஸ்ட் டைம் நாங்கள் ஏதாவது கொடுத்தோன்னா கூட போட மாட்டோம். இன்னொரு விஷயம் இதுல வந்துட்டு எந்த ஏஜ்ல இருந்து எந்த ஏஜ்ல சார் டிராவல் பண்ணியிருக்காங்க மேம் படத்துல? ரொம்ப சின்ன வயசுலயும் பார்க்குற மாதிரி இருக்கு, ஒரு லேட் 30sலயும் பார்க்குற மாதிரி இருக்கு. தெரியல, நிஜமாவே எனக்கு தெரியல அவர் என்ன கேட்குறாரோ. நான் யூஸ்வலாக அப்படியே இது பண்ணிட்டேன். பட் ஐ ஜஸ்ட் நோ த அவுட்லைன் ஆஃப் த ஹோல் திங். பட் வாட் எவர் அவர் என்ன கேட்டாங்க, எதுக்கு என்ன, அந்த மாதிரி நானும் ஒன்றும் கேட்டுக்கல. பட் ஹி வில் டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ்லேயே வர மாதிரி தெரியுது. அது இருக்குதானே மேம்? அது ட்ரெய்லரில் பார்க்கும்போது வந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸில் அந்த ஆமாம் ஏஜ் குரூப்ஸில் இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கலாம். பட் ஆனால் தெரியல, பிகாஸ் இட் இஸ் he whatever அதான் சொல்லல, ஆதிக் he is very clear, he has a very nice team of people. ஸோ அதனால அவங்க எல்லாமே நம்மளுக்கு என்னெல்லாம் வேணும் என்னன்னு சொல்லிட்டாங்க. இது வெரி வெரி அஹெட், ரொம்ப முன்னாடியே வேற எல்லாமே சொல்லிடுவாங்க. ஸோ we have tried and given them whatever best. ஃபேன்ஸ்லாம் வந்து ட்ரெய்லருக்கே தெரிச்சிட்டு இருக்காங்க. ஐ திங்க் so we'll be waiting 2 days தானே இருக்கு, வெயிட் பண்ணி பார்க்கணும் எல்லாரும். நைஸ். இப்போ பொதுவாகவே வந்து ஏதாவது ஒரு காஸ்டியூம் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னா உடனே ஃபேன்ஸ் அதை வாங்கி போகிறாங்க. ஐ திங்க் ஆஃப்டர் GBU ட்ரெய்லர் சாரோடைய சில காஸ்டியூம், எஸ்பெஷலி அந்த க்ரீன் கலர் நீங்கள் சொன்ன அந்த வர்சாஷே காஸ்டியூம் வந்து எல்லா பக்கமும் ஆல்ரெடி பசங்களாம் வாங்கி ரெடியாக வச்சுருக்காங்க. அந்த மாதிரி இருக்குமா? அது எவ்வளோ சூப்பரான ஃபீலிங்காக இருக்கும் மேம். இட்ஸ் நைஸ். நம்மளுக்கு எது ஒர்க் ஆக போகுதுன்னு தெரியாது. ஸோ எப்படி வெரி கேர்ஃபுல், எல்லாமே நல்லா பார்த்து தான் அதுதான் எது. இன்னொன்று நான் எப்போவுமே வந்துட்டு ஆக்சுவலி ஐ பிக்அப் இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் வேர் இந்த மாதிரி எஸ்பெஷலி ஃபார் பெரிய ஆக்டருக்கு தேர் ஃபேன்ஸ் லைக் டு காப்பி தே வேர் அட்லீஸ்ட் ஃபார் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. ஸோ என்ன பண்ணால் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நான் யூஸ்வலாகவே பார்த்துட்டு தான் அது இது பண்ணுவேன், ஒர்க் பண்ணுவேன் இவங்களோட ஒர்க் பண்ணும்போது. இப்போது ஆதிக் அவர் சொன்னார் இது கூட ஈவன் தட் லெதர் ஜாக்கெட்ஸும் தே பிகம் வெரி பாப்புலர் இட்ஸ். ஸோ அதுவும் இப்போ பண்ணுறாங்க மேம், நிறையா போட்டுருந்தாங்க. 2 நாள் அவங்கள பார்த்தேன் நான் அவரை. இப்போ அவர் சொன்னார் இந்த லெதர் ஜாக்கெட்ஸ் ஸ்பைக் வச்சு ஒரு லெதர் ஜாக்கெட் வந்ததில்ல, அது ரொம்ப காப்பி பண்ணி அது இப்போ போயிட்டுருக்கு. அதுதான் இப்போ நெக்ஸ்ட் இது அதுதான் போட்டுட்ருக்காங்க. அது ஒரு இப்போயே ஒரு 25-30 ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க எல்லாரும்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னாரு. ஸோ அது ரொம்ப போச்சுன்னு நினைக்கிறேன், அந்த க்ரீன் ஷர்ட்டு எல்லாருமே. ஸோ அது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது சார் பார்க்கும்போதே. அந்த க்ரீன் நிறைய பேர் எனக்கும் அமிச்சாங்க அதை இது பண்ணி. அப்போ வந்தோடனே அந்த ஒரு போஸ்டர் வந்தோடனே எல்லாரும் போட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன்ல. அதனால நிறைய பேர் அந்த ஷர்ட் பண்ணுறதெல்லாம் எனக்கு ஃபார்வர்ட் பண்ணாங்க. ஸோ இட் வாஸ் லைக் ஓகே தென் சம்வேர் நம்ம ஒர்க் ரீச் ஆயிடுது, அவ்வளோதான். தட் இஸ் வாட் வி நீட் இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஸோ பீப்புள் ஆர் தே லைக் வாட் ஹீஸ் வேரிங். ஸோ அப்போ நம்மளுக்கு ஒரு சின்ன கான்ஃபிடன்ஸ், ஓகே நோ ஸோ மேபி பீப்புள் லைக் ஹிம், லைக் டு சி யூ லைக் திஸ். ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளும் கரெக்டாக பண்ணுறோமா இல்லையா ஏன்னா தெரியாதுல்ல, சார் ரொம்ப கான்சர்வேட்டிவாக இருப்பாங்கல்ல, அதனால பண்ணுறோமா இல்லையான்னு தெரியாது. பட் வென் பீப்புள் ஆர் வெரி எக்ஸைட்டட் டு சி ஹிம் தட் வே,
then we can also tell sir, I think it is working sir, maybe we should try something new அந்த மாதிரி. சார் கூட இருந்து ஒரு மறக்க முடியாத கான்வர்சேஷன் நிறைய பார்ட் ஆஃப் ஜேர்னியில் நீங்கள் இருந்திருக்கீங்க. ஸோ படங்கள் பண்ணும்போது ஏதாவது ஒரு அவுட் ஆஃப் த வே டாபிக் அந்த மாதிரி ஏதாவது போயிருக்கணும், ஒரு மறக்க முடியாத கான்வர்சேஷன் ஷேர் பண்ண முடியுமா? I think as a person, he's a very inspiring person. I always tell him because for a lot of people, he is having so many health issues, and lot of health issues இருக்கும் அவங்களுக்கு கான்ஸ்டண்ட்டாக. எனக்கு தெரியல அவ்வளோ இது வச்சுட்டு இவ்வளோ ஸ்ட்ராங்காக பர்சிவியரன்ஸ் இஸ் அன்பிலீவபிள். அந்த கேட்டிருக்கீங்களா மேம் எப்படி பண்ணுறீங்க சார்? நான் அவர் பண்ணிடுவார், அவ்வளோதான். அவர் வந்துட்டு பண்ணணும்ல, அவனால் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் நாட் ஓன்லி தட், ஐ திங்க் ஹீஸ் வெரி ஸ்ட்ராங். அண்ட் அவருக்கு ஒரு ஒர்க் எடுத்தாருன்னா அது காலையிலேருந்து அப்படியே அது கரெக்டாக அது. இப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த ரேசிங் இதெல்லாம் வந்துட்டு நம்ம ஜூலை அந்த டைமில் தான் ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு ஹி வாண்டட் டு ஸோ ஆரம்பித்தாங்க. வெயிட் லாஸ் மட்டும் இல்லை, டு புட் such a big team together is not a very simple task. It is not a simple task at all actually to put the whole team together. So somebody was actually talking and then they said it'll be nice, you can put the team together na nalla irukumla பேசிட்டு இருந்தாங்க. because it'll be good for Indian team and வரும்போது it might be interesting la. So பேசிட்டே இருந்தாங்க. but I really didn't think by December it would have been possible because every day he will work. So that is a big inspiration for people like me who have seen him. ஸோ அது பார்த்துட்டே நம்மளாம் ரொம்ப கம்மியாக வேலை செய்யணும் அந்த மாதிரி இருக்கும் அவரை பார்க்கும்போது. பிகாஸ் he constantly doing something or the other and he's very inspiring to see people like. இந்த வெயிட் லாஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து ஃபேன்ஸ்க்கு ஒரு செம்ம சர்ப்ரைஸாக இருந்தது. நாதிக் சார் இன்டர்வியூஸில் சொல்லும்போது அது பின்னாடி இந்த ப்ராசஸ் இமேஜினே பண்ணி பார்க்க முடியல. சில நாள் நோ மீல் டேன்னு இருக்கும், அவர் சாப்பிடவே மாட்டார். ஏன்னா அது அதுக்கும் அந்த ரேசிங்காக அது இது பண்ண ஆரம்பித்தாங்க. பட் ஏன்னா அது வெளியே வரதுக்கு வந்துட்டு ஃபியூ செகண்ட்ஸ்குள்ளே they have to get out of the car. அதுக்கே அது ஐ திங்க் that itself will add up to a lot of இதுன்னு நினைக்கிறேன் டைம் அவங்களுக்கு. அந்த எவ்ரி லேப் அவங்க அதுலேருந்து முடிச்சதுக்கப்புறம் அவங்க வெளியே வரதும் உள்ளே வரணும். ஸோ அதுக்கு சர்டன் வெயிட் இருந்தால் தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அது வந்துட்டுலாம் he is so sincere when he wants to do something, he is so sincere. That's why I think he is who he is right now. So always I took my son also for that. இது அப்போ நம்ம போகும்போது விஷ்ணு வந்தார். பட் I wanted him also to see, because it's such an inspiration for all the youngsters also. For me, he has always been, but for all the youngsters and his fans, I think they should know that it is not something you just அவங்க சும்மா அப்படி வராது. I think that is a hard work behind. You're just seeing the சூப்பர்ஃபிஷியலாக என்ன இருக்கோ அவ்வளோதான் நம்ம பார்க்குறோம்ல. பட் the amount of work they all put in, it is a lot actually. I think அவர் எவ்வளோ ஜென்டில்மேன் அப்படின்றதுமே வந்து நிறைய இடங்களில் தெரிஞ்சுட்டே இருக்கு. அதில் ஒன் சச் க்ளோஸ் டு மை ஹார்ட் வந்து அந்த ரேஸ் முடிச்சுட்டு வந்து தேங்க்யூ ஷாலு ஃபார் லெட்டிங் மீ ரேஸ் அப்படின்னு வந்து அந்த இடத்துலையும் வந்து அவர் சொல்லுவது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. திங்க் எப்போதுமே அந்த மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் மேம் மேலேயும் குழந்தை மேலேயும் always he's all not just with his family, he's like that with like generally he's a very respectful person. He's very chivalrous also. So அது இப்போ எதாவதுனாலும் அவன் like he'll open the door for anybody. I'm saying it's not like he's a proper gentleman really. Cook பண்ணி he always cooks for all of us. When he's there, he likes to cook. குட் பேட் அக்லி ஷூட்லேயும் நடந்ததாமா? குட் பேட் அக்லியில் நம்ம அவ்வளோவா குக் பண்ணலைன்னா நம்ம ஊரில் ட்ராவல் பண்ணிகிட்டே இருந்தோம் ரொம்ப. ஸோ எனக்கு ஞாபகம் வந்து குக் பண்ணல. பட் யூஸ்வலி ஹீ குக்ஸ் when he's there in the hotel இருக்காங்க அப்படின்னா he cooks. And this time he was also even if he was also quite kind of on a diet இதெல்லாம் இருந்ததுனால he was quite exhausted. ஏன்னா இவ்வளோ டயட்டில் ஒர்க்கெல்லாம் வேறு முடிச்சுட்டு and he did some double shiftsலாம். he did insane double shifts. நாங்கள் யாராவது சொன்னாங்களான்னு தெரியல, ஆதிக்கு அவங்க சொன்னாங்களான்னு தெரியல. ஸோ விடாமல் வச்சு கம்ப்ளீட் பண்ண வேண்டியிருந்தது. இவங்களும் இது பண்ண வேண்டியிருந்தது, ஷூட் பண்ண வேண்டியது. நம்ம மாஸ்டரும் டேட்ஸு அதெல்லாம் கிளாஷ் ஆயிரும், கொடுக்க முடியாது டேட் இது இருந்ததுன்னு சொல்லிட்டு he was shooting literally for almost I think 12 days or something, round the clock. நான் கூட எப்படி சார் பண்ண போகிறீங்க, எப்படி சார் எல்லாரும் கேட்குறோம், முடியாது, எப்படி நம்ம மாற்றிக்கிறோம், எல்லாம் அவங்க ப்ரொடியூசர் சொல்கிறாங்க நாங்கள் மாற்றிக்கிறோன்னு, இவங்களும் சொல்கிறாங்க. he said no I don't want any this thing. இல்லை அவங்களும் படம் முடிக்கணும், நீங்களும் முடிக்கணும். he did round the clock. I don't know how he did it, but luckily அந்த படத்துக்கு வேறு அசிஸ்டன்ஸ், எனக்கு இந்த படத்துக்கு வேறு அசிஸ்டன்ஸ். பட் ஆனால் பட் அதர்வைஸ் I don't know, it was very difficult. Literally round the clock. அப்படியே அந்த செட்லேருந்து அப்படியே இந்த செட் வருவாங்க. மார்னிங் வந்து அங்கே ஷூட் பண்ணுவாங்க, நைட்டு குட் பேட் அக்லி ஷூட் பண்ணுவாங்க. ஆல்மோஸ்ட் 2 weeks கிட்ட இப்படி தான்
ஒர்க் பண்ணாங்க. எப்படி பண்ணாங்க? ஸோ தட்ஸ் வாட், இஃப் ஹி புட்ஸ் his mind to something, he will do it. And he will really put in so much of an effort for everything he wants to finish. அது it's a very very nice, very inspiring he is actually. ஸோ இது வந்து கண்டிப்பாக புளிச்சு போன ஒரு கேள்வியாக இருக்கும், இருந்தாலும் கேட்கலன்னா தெய்வகுத்தமாயிரும். விஷ்ணு சார் அண்ட் அஜித் சார் அது எப்போ நடக்க போகுது தெரியல. அது ரெண்டுமே எப்போ கரெக்டான டைம் ஆகும், அது கரெக்டாக இது செட் ஆகுமோ அந்த டைமில் வெயிட்டிங்கில் வெறிய ஆகிட்டு இருக்கோம். நாங்கள் ஒரு ஹேட்ரிக்காக வந்து காத்திருக்கோம். நல்லா பார்க்கலாம், நல்லதாக நடக்கும், பார்க்கலாம். எனக்கும் தெரியல. Satyabama Institute of Science and Technology, admissions open. டார்லிங் ஏசி திருவிழா, இந்தியாவிலேயே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி. Wonder Diamonds, India's largest lab-grown diamond brand. Diamond prices starting from 22,800 per carat.